கல்லூரியோட இல்லை ஸ்கூலோட ஆண்டு விழா மாதிரி இருந்தது. டான்ஸு ஆட்டம் பாட்டம்லாம் போட்டு இது மாதிரி இந்த ஸ்டாண்டிங் காமெடி ஸ்டாண்டப் காமெடி பண்ணுறதுக்கெல்லாம் திருமண பிரச்சாரங்கள் கீழே இருக்கிற பிரச்சாரக்காரர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. நீங்கள் கட்சி தலைவர் பாஸ் விஜய் வீட்டு விட்டு வெளியே வா. கரெக்ட். எம்ஜிஆர் வந்து பத்திரிகையாளரே சந்திக்கலை, அவரையும் அப்படி தான் சொன்னாங்க அப்படின்னு சொன்னார். இவர் போய் பார்த்தாரா? பேர் சொல்லி கூடுவாங்க சிஎம் பத்திரிகையாளர். இவருக்கு என்ன தெரியும் தொழிலை பற்றி? இதுக்கு பேர் லெகசி த்ரெட், லெகசி லூட்டுன்னு வாங்க ஆங்கிலத்தில். அதாவது ஒருத்தரோட புகழை திருடுறது. அவர் அதை செஞ்சார். நீ என்ன மேன் சொன்ன அது சொல்லு. எம்ஆர் ராதா ஒன்றா இருந்தார் சினிமாவில். என்ன மேன் போய் சொல்லுது டிசைன் நீ என்ன மேன் செஞ்சது சொல்லு, அது சொல்லு. சின்ன கூட்டம் தான் இன்னைக்கு 3வது ஆண்டு. ஏன் ஒரு பெருசாக ஒரு விழா எடுத்து பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஆடியோ லான்ச்லாம் பெருசாக தானே பண்ணுறீங்க மலேசியாவில். ஆடியோ லான்ச் வேற சார். கட்சிக்கான ஆடியோ லான்ச்னா துட்டு இருக்குது, டிக்கெட் போட்டு வித்தலாம். அன்னைக்கு மாட்டுவார் சார். நாமினேஷன் பண்ண வராருல வெளியில. இவர் பிரஸ் எல்லாம் பார்க்க வேணாம். பிரஸ் இஸ் கமிங், யூ வெயிட் அண்ட் see. சான்ஸே இல்ல. பன்னீர்னா இது மட்டும்தான். பன்னீர்னா only milky mist. வணக்கம் சார். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய 3ஆம் ஆண்டு துவக்க விழா இன்னைக்கு பனையூரில் நடந்து முடிஞ்சிருக்கு. 2 ஆண்டு கால சாதனை பண்ணியிருக்கோம் நாங்கள், மக்கள் எல்லாருமே எங்களுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் வந்து பேசியிருக்காங்க. அந்த மேடையில் பேசின பல, குறிப்பாக விஜய் அவர்களுடைய பேச்சு ஆஸ் யூஷுவல் நம்ம எப்போயுமே டீகோட் பண்ணுவோம்ல சார். என்னென்ன பேசியிருக்காரு, திமுக எதிர்ப்பை தீவிரப்படுத்தியிருக்காரு, பாஜக எதிர்ப்பை சொன்னது மட்டும் இல்லாமல் பாஜக மற்றும் சிலர் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டணியும் எதிர்த்து பேசியிருக்காரு. என்ன டேக் அவேவாக இருந்திருக்கு இன்னைக்கு விஜயோடைய ஸ்பீச்சில் இருந்து? தனக்கு என்ன தேவை என்பதில் நாளுக்கு நாள் விஜய் அவர்கள் தெளிவாகி கொண்டிருக்கிறார். ஓகே. ஒன்று. இரண்டாவது, தன்னுடைய தொண்டர்களுக்கும் தன்னுடைய நிர்வாகிகளுக்கும் செல்ல வேண்டிய செய்தியை கூர்மைப்படுத்துகிறார். இது இரண்டாவது. மூன்றாவது, வந்தவர்களை, ஏன்னா அவர் ஒரு கலைஞர், அவர் ஒரு நடிகர், வந்தவங்கள ஒரு குஷிப்படுத்தணும், சந்தோஷப்படுத்தணும். அதை மனசுக்கு அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அது மாதிரி பேசி ஆடல் பாடல் நிகழ்ச்சி அதெல்லாம் பண்ணியிருக்கார். இப்போ நம்ம சொன்ன அந்த 3 விஷயத்தை ஒன்று ஒன்றா பார்க்கணுன்னா, முதல்ல வந்து தன்னுடைய தேவையை வந்து தெளிவாக சொல்கிறார். தன்னுடைய தேவை என்பது என்னென்னா, புனித கோட்டையில் போய் உட்காரணும். ஃபோர்ட் செயின்ட் ஜார்ஜில் தேர்தல் நேரத்தில் நான் வந்து முதலமைச்சர் ஆகணும். நான் முதலமைச்சர் ஆகணும்னா நீங்களாம் வந்து கஷ்டப்பட்டு உழைக்கணும். இங்கே அடிப்படையில் பிரச்சனை என்னன்றது அவருக்கு இப்போ புரியுது. என்ன பிரச்சனைனா, நம்மளை வந்து எல்லாம் விமர்சனம் பண்ணுறாங்க, நம்மளை வந்து வீட்டை விட்டே நம்ம வெளில வரதில்லை, வீட்லேயே இருக்கிறோம், நம்ம பார்ட் டைம் பாலிடிக்ஸ் பண்ணுறோம், மக்களை போய் சந்திக்கிறதில்ல, இது எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சிட்டியில் வந்து இந்த ட்விட்டரு ஃபேஸ்புக்கை வச்சு நம்ம வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், இதையும் கண்டுபிடிச்சிட்டாங்க, கிராமத்தில் நமக்கு ஆள் கிடையாது அப்படின்றத மோப்பம் பிடிச்சிட்டாங்க அப்படின்னு ஒன்று என்ன பண்ணுறாரு, வீட்டில் ஒருத்தர் இருக்கிறாங்க, அவங்க பேர் விஜய், ஆணாக இருந்தால், பெண்ணாக இருந்தால் அவங்க பேர் விஜி, அவங்க வந்து வெளியில் வாங்க அப்படின்னு கூப்பிட்றாரு. அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்னா, நான் உங்கள் வீட்டாண்டெல்லாம் வரமாட்டேன், நான் போய் மக்களெல்லாம் சந்திக்க மாட்டேன், நீங்கள் போயிட்டு வெளியில் போய் உங்களை விஜய் உங்களை விஜி அப்படி சொல்லி நீங்கள் போய் தாவேக்காக்கு ஓட்டு கேட்டு அண்ணன் அப்படியே அழகாக அப்படியே அமைச்சராக்கி முதலமைச்சராக்கினீங்கன்னா நான் உங்களுக்குலாம் அப்படியே ஃப்ளையிங் கிஸ் கொடுத்து விட்டு நான் முதலமைச்சர் ஆகிடுவேன் அப்படின்றதான் பொருள். நான் என்ன கேட்குறேன்னா, ஏன் அந்த தனிநபர்லாம் இருக்காங்கள்ல வீட்டில், அவங்களுக்கெல்லாம் அப்பா அம்மா எல்லோரும் இருக்காங்களே, அவங்களுக்கு ஒரு இனிஷியல் வச்சு பேர் வச்சுருப்பாங்களா? அவங்களோட சுயத்தை இழந்து அவங்கெல்லாம் போயிட்டா விஜய் விஜய் விஜய்ன்னு சொல்லியிருப்பாங்களா? மேபி ஒவ்வொரு வீட்லேயும் எனக்கான ஒரு ஆதரவாளர்கள் இருக்காங்க, எனக்கான ஒரு வாக்கு உறுதி செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறத தொடர்ச்சியாக சொல்கிறாங்க. அது அந்த அர்த்தத்தில் கூட சொல்லியிருக்கலாமே. நம்ம இந்த படம்லாம் பார்ப்போம். குறிப்பாக ரஜினி சார் ஒரு படத்தில் வந்துட்டு இந்த ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் மாதிரி ஒன்று வச்சு, அதுக்கப்புறம் சிவாஜின்னு நினைக்கிறேன், அதில் வந்துட்டு அடிக்கிறதுக்கு வந்து போலீஸ்கிட்ட லட்டி கூட்டு அடிக்கும்போது ஒரு காட்சி வச்சுருப்பாங்க. சார், அவர் கட்டின இன்ஜினியரிங் காலேஜ் தான் சார் என் பையன் படித்தான் சார், அவர் கட்டியிருக்கிற ஆஸ்பத்திரியில் தான் சார் எங்கள் அம்மாவுக்கு வந்து கேன்சருக்கு வைத்தியம் பார்த்தேன் சார், அவரு கொடுத்த அந்த லோனில் தான் சார் என் தம்பி ஆட்டோ ஓட்டுறான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதில் என்னென்னு போய் சொல்லுவாங்க வீட்டில் இருக்கவங்க, சார் அவர் படம் மெர்சல் படத்துக்கு நான் வந்து 1/2 பாக்கெட் பால் போய் ஃபஸ்ட்டு பார்த்தேன், அப்புறம் லவ் டுடேயில் அவர் தேம்பி அழுது பார்த்தேன், எனக்கு லவ் பிரேக் ஆகி அதுக்கப்புறம் அடுத்த லவ் செட் ஆச்சு, அதுக்கப்புறமா வந்து நான் வந்து சர்க்கார் படம் பார்த்ததுக்கப்புறம் தான் டேக்ஸ்னால் என்னென்னு எனக்கு புரிஞ்சுது, அதனால் நான் அதுலேருந்து தான் டேக்ஸ் எல்லாம் கரெக்டாக கட்டுறேன், இப்படி எதனா சொல்ல போகிறாங்களா? அரசியல் என்பது மக்களோட அடிப்படையோட தொடர்புடைய ஒரு விஷயம். இவர் சொல்கிறாரு,
நான் விட்டால் கூட இவங்க சினிமா விட மாட்டேன்றாங்க அப்படின்னா, படத்தை ரிலீஸ் பண்ணுறாததை சொல்லலைன்னா அப்போ நேரடியாக சொல்ல வேண்டியதுன்னா ஜனநாயக படத்தை ரிலீஸ் பண்ண மாட்டுறாங்கன்னு. இது ஃபஸ்ட் அவரோட தேவைகள். அவர் வெளியில் வரமாட்டார். அதனால் வந்து இந்த ரெண்டாவது விஷயம் என்னென்னா, அவரோட தொண்டர்களை தெளிவுபடுத்துகிறார். என்னென்னா, நம்ம இப்படியே இருந்தோம்னா நம்ம தோற்று போயிடுவோம். நமக்கு வந்து களத்துலலாம் ஆள் கிடையாது. நம்ம பெரிய சேவையில் அதுவும் செய்யலை. மக்கள்கிட்ட நமக்கு அனுபவம் இல்லை. வயசானவங்களாம் நம்மளை ஏற்றுக்கும், அதாவது அனுபவமானவங்களாம் நம்மளை ஏற்றுக்குவாங்களான்னு தெரியாது. அதனால் நீங்கள் வெளியில் வந்து அவங்கக்கிட்டலாம் போய் பாருங்கள். அதுக்கப்புறமா வந்து அந்த சர்வேக்கு போகிறார். அதுவும் நம்ம பத்திரிகையாளர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா டீகோட் பண்ணுறாங்க. இப்போ 40% எங்கேப்பா சாத்தியம்னா, அப்போது சுற்றி இருக்கிற டீம் போய் சொல்லுது, மன்னர் நம்ம எங்கே சென்றாலும் நம்மளை வந்து மடக்கி விடுகிறார்கள் அப்படின்னும் என்ன அடுத்த திட்டம் அப்படின்னும் போது இந்த மாதிரி இதை நான் என்ன கேட்குறேன்னா, சரி இதெல்லாம் ரைட்டு. நேற்று பட்ஜெட்டுன்னு ஒரு விஷயம் தாக்கல் பண்ணாங்கள்ல நிர்மலா சீதாராமன் அம்மா, அதை பற்றி எதனா ஒரு 2 லைன். அப்போது உங்கள் ஒரு படம் எடுக்கிறீங்கன்னா அந்த படத்துக்கு என்ன போடுவீங்க? பட்ஜெட் போடுவீங்க, வரவு எவ்வளோ, செலவு எவ்வளோ, அதுக்கு நம்ம வந்து ப்ரொடக்ஷனுக்கு எவ்வளோ கொடுக்கணும், பாடலுக்கு எவ்வளோ கொடுக்கணும், மியூசிக் எவ்வளோ கொடுக்கணும், ஸ்டண்ட்டுக்கு எவ்வளோ செலவு பண்ணணும், கிராஃபிக்ஸ்க்கு எவ்வளோ, அப்புறம் ரீரெக்கார்டிங்கு, டப்பிங் இதுக்கெல்லாம் என்ன செலவு, அதுக்கப்புறம் ஆடியோ ரைட்ஸ் யாருக்கு விற்கணும், ஓடிடி ரைட்ஸ் யாருக்கு விற்கணும், ஓவர்சீஸ் ரைட்ஸ் யாருக்கு விற்கணும், அப்புறம் வேறு என்னென்னலாம் அந்த படத்தை வச்சு லாபம் எல்லாம் அவ்வளோ திட்டமிடுதல் இருக்குல்ல. இவ்வளோ பெரிய நாட்டுக்கு நேற்று தமிழ்நாட்டுக்கு பட்ஜெட் கொடுத்தாங்களா கொடுக்கலையா, வேண்டியது வந்ததா இல்லையா, அதை பார்க்க மாட்டீங்க. இப்போ நான் என்ன பார்த்துக்கிறேன்னா, இவர் பேப்பர் படிக்கிறது கிடையாது. இவர் செய்தித்தாளில் வர நியூஸை பற்றி அதுக்கப்புறம் வேறு யார்கிட்டையும் பேசுகிறது கிடையாது. 3வது டிவி நியூஸ் சம்மந்தமான டிவி பார்க்குறது கிடையாது. 4வது அரசியல் பற்றி வேறு யாருக்கிட்டையும் டிஸ்கஸே பண்ணுறது கிடையாது. இவர் முழுக்க இப்போ தான் அந்த 3வது சொன்ன விஷயத்துக்கு வரேன். வந்தவங்கள குஷிப்படுத்துறது. காலையில் நான் ஒரு 1/2 மணி நேரம் பார்த்தப்போ அது ஏதோ வந்து கல்லூரியோட இல்லை ஸ்கூலோட ஆண்டு விழா மாதிரி இருந்தது. டான்ஸு ஆட்டம் பாட்டம்லாம் போட்டு, அதெல்லாம் வேண்டான்னு சொல்லலை. பல அரசியல் கட்சி மேடைகள்லையுமே நம்ம அதை பார்த்துருக்கோம். சூப்பர் ஆடல் பாடல்லாம் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஐயா ஸ்டாலின் ஒரு இடத்துக்கு வராரு, இல்லை எடப்பாடி பழனிசாமி வராருன்னா, அதுவும் எடப்பாடி பழனிசாமி இப்போ சமீபமாக இந்த எழுச்சி பயணம்லாம் போனாருங்களா பஸ்ஸில், அதில் பார்த்திங்கன்னா நாட்டுப்புற கலைஞர்கள் வந்து பாடுவாங்க. என்ன மச்சான் செவத்த புள்ள அந்த பாட்டு பாடுவாங்க. அதுக்கப்புறமா வந்து இந்த ஊர்லலாம் வந்துட்டு கிராமங்களில் ராமராஜன் பாட்டு, கிராமிய பாடல், அப்புறம் ஒரு ராமராஜன் பாட்டு இதெல்லாம் பாடுவாங்க. ஒன்ஸு தலைவரோட வண்டி அங்கே வந்துச்சு, அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளரோட வண்டி இல்லை கட்சியினுடைய தலைவரோட வண்டி வந்துச்சுன்னா அந்த நொடி அது கட் ஆகிட்டு கட்சி பாடல் ஓடும். அந்த பஸ்ஸோ இல்லை அது வண்டியோ அங்கே இருந்து உள்ளே வரதுக்கு 10 நிமிஷம் ஆகும். அது வந்த உடனே அந்த கட்சி பாடல் நின்றுட்டு அந்த பொசிஷன், அந்த மாவட்ட செயலாளர் யாரோ அவர் பொசிஷன் எடுத்துகிட்டு அந்த ஊர் மக்களை பற்றி அந்த தொகுதியை பற்றி பேச ஆரம்பிச்சிடும். மேடையில் வந்து உட்காந்தோன்னா அது முழுக்க அரசியல் ஆகிடும். ஏங்க இந்த லீடர் வர வரைக்கும் அவங்களை எங்கேஜ்டா வச்சுக்கிறதுக்காக தான், அவ்வளவுதான். ஓகே, அதாவது அரசியல்வாதி வர வரையிலும் கலை நிகழ்ச்சி, அரசியல்வாதி வந்ததுக்கு அப்புறமும் கலை நிகழ்ச்சி ஒரு கூட்டம் பண்ணுது அப்படின்னா அது இவங்க கூட்டம் தான். அப்போ கலைக்கும் அரசியலுக்கும் வித்தியாசம் தெரியாத ஒரு கூட்டம் வந்து அங்கே இருக்கிறது. அதே மாதிரி பேசும்போது தொடர்ந்து விசில் அடிக்கிறீங்கன்னா என்னங்க அர்த்தம்? ஏன்னா அவரும் சப்ஜெக்ட் பேச போகிறதில்ல, உங்களுக்கும் சப்ஜெக்டை உள்வாங்க போகிறது கிடையாது. அவர் பேசிக்கிட்டு இருப்பார், நீங்கள் விசில் அடிச்சுக்கிட்டு இருப்பீங்க. வெளியில் வந்துட்டு என்ன கேட்க போகுது, என்ன செய்தி சொல்ல போகிறீங்க? 16 நிமிஷத்தில் திருப்பி எதனா ஒரு விஷயத்தை அவர் இன்றைக்கி புதுசாக சொல்லியிருக்கார், ஒரு திட்டத்தை சொல்லியிருக்கார், இல்லை நாட்டு மக்களுக்கு ஏதோ ஒரு செய்தி சொல்லியிருக்காருன்னா கிடையாது. அவரோட வீக்னஸ் அவர் உணர ஆரம்பிச்சிருக்கார். அவரோட வீக்னஸ் என்ன? சென்னை, கிரேட்டர் சென்னை, திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரத்தை தாண்டி அவருக்கு ட்ராக்ஷன் கிடையாது. அதை ஃபஸ்ட்டு உணர்ந்துருக்கிறாரு. 2வது கருத்து கணிப்பு அது இதுன்றத, கருத்து கணிப்பில் ஒரு சிலது அவருக்கு சாதகமாக வந்திருக்கு, ஒரு சிலது அவருக்கு பாதகமாக வந்திருக்கு. அதெல்லாம் நீங்கள் போய் திருப்பி எடுங்கன்னு சொல்லிவிட்டு தூக்கத்தில் போயிட்டு ஸ்டாலின் அவர்களை எழுப்பி நீங்கள் ரப்பரை வச்சு அழிச்சிருங்க அப்படின்னு நான் என்ன சொல்கிறேன். இது மாதிரி இந்த ஸ்டாண்டிங் காமெடி, ஸ்டாண்டப் காமெடி பண்ணுறதுக்கெல்லாம் திருமண பிரச்சாரங்கள், கீழே இருக்கிற பிரச்சாரக்காரர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. நீங்கள் கட்சி தலைவர் பாஸ், நீங்கள் என்ன பேச்சு பேசணும்? அப்புறம் பாஜகவோட தலைமையில் பாஜக கிட்ட அடிமைகள் அப்படின்ற மாதிரி அதிமுக விமர்சனம் பண்ணுறீங்க. நீங்கள் எதுக்கு பிரதமர் மோடியை போய் தனிமையில் சந்திச்சு அப்போது கால் மேலே இப்படி கால் போட்டு சிச்சின்னு உட்காந்துருந்தீங்களே, அது நீங்களா? அவர் கால் மேலே கால் போட்டிருந்தார், இவர் இப்படி உட்காந்துருந்தார்ல, அப்போ அது என்ன தனம்? அது என்ன, எதுக்கு பண்ணார் அவர்? என்ன பிரச்சனை? எதுக்கு போனீங்க? அரசியல் பேச போனீங்களா?
காவேரி தண்ணி கேட்க போனீங்களா, இல்லை உடன்குடி திட்டம் வேணான்னு சொல்ல போனீங்களா, இல்லை இலங்கை தமிழில் மீனவர்கள் பிடிச்சின்னு போகிறாங்க அதனால் நீங்கள் பிரதமர் இதெல்லாம் தலையிடுங்கன்னு அது மாதிரி சொன்னீங்களா? பிரகாஷ்ராஜ் அரசியல் பேசுகிறாருன்னா 100க்கு 100 அவருக்கு அந்த நெஞ்சு தைரியம் எல்லாம் இருக்குது. அன்றைக்கி ஒரு பேச்சு இன்றைக்கி ஒரு பேச்சு இல்லை பிரகாஷ்ராஜ், என்றைக்குமே ஒரே பேச்சு. ஆனால் இவர் நேரத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றி மாற்றி வந்து தனக்கு ஓட்டு வேணுன்ற அந்த மைய அரசியலை வச்சு பிரச்சாரம் பண்ணுறாரு. இதை இப்போ நம்ம டீகோட் பண்ணி பார்க்கும்போது என்னென்னா, எனக்கு ஒரே ஒரு கேள்வி தான். கொள்கை தலைவர்னு 5 பேரை வச்சுக்கினீங்கள, அன்றைக்கி ஏன் அண்ணா பற்றியோ எம்ஜிஆர் பற்றியோ உங்களுக்கு தோணலை? ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த சிலபஸ் வச்சிங்க பாருங்கள் 5, அதுலேயே அவுட்டு. ஃபஸ்ட்டு தோல்வி அது. ஏன்னா அந்த தலைவர்களை பற்றி பேசி ஒரு வசீகரமோ ஒரு வாக்கோ இல்லை. ஆனால் அவர் நினச்சது வேறு, நடக்கிறது வேறு. அதெல்லாம் வச்சு அதை வைத்து ஃபுல்லாக மாற்ற முடியாதுன்னு தெரிஞ்ச உடனே என்ன பண்ணுறாரு, பார்க்குற எல்லா தலைவரும் இல்லை வேறு எதெல்லாம் தேவையோ எல்லாத்தையும் எடுத்துக்கணும்னு பார்க்குறாரு. அதனால் வந்து விஜய் அவர்களை பொறுத்தவரையிலங்க இன்றைக்கி பேசினது வந்து எந்த விதமான அரசியலாகவும் எனக்கு தெரியல. ஓகே, அதில் என்ன அரசியல் பேசிட்டார்? ஏன்னா அது ஊழல்னா சரி, இன்றைக்கி திமுகவை அவர் எதுக்குறாரு? எதனா ஒரு ஊழல் விஷயம் எதனா வந்து ஒரு பேசினா இல்லை ஒரு கோர்ட்டுக்கு எதுனா ஒன்று போகலாம் இல்லையா? ஒன்றுமே கிடையாது. சும்மா அவர் வந்து அவரோட ஆசையை வெளியில் சொல்லிவிட்டு அவர் தொண்டர்களை உற்சாகப்படுத்தி விட்டு வீட்டுக்கு ஒரு விஜய் இருக்கிறாங்க, தயவுசெய்து வெளில வந்து வேலை செய்யுங்க, டைம் ஆகி போச்சு, நீங்களாம் உழைக்கணும், நீங்கள் கஷ்டப்படணும் அப்படின்றது சொல்லியிருக்காரு. இன்னொன்று ஒரு டயலாக் வந்து நம்ம அடிக்கடி சொல்கிறதுனால அதை மாற்றிக்கினார். என்னோடய கெரியர் உச்சத்துலேயே அப்படின்னு சொல்லி பேசுவார் வழக்கமாக, அது குறைச்சிருக்காரு. தற்பெருமை கொஞ்சம் குறைச்சிருக்காரு. அதுக்கப்புறமா வந்து மற்றபடி ட்ராமா, டான்ஸு, மசாலா, காமெடி எல்லாமே இருந்துச்சு. ஒரு நல்ல படம் பார்த்த மாதிரி இருந்தது எனக்கு. ஒரு ஆண்டு விழாவுக்கு போனால் ஒரு படம் எப்படி பார்த்தா நீங்கள் ஒரு சந்தோஷமாக இருப்பீங்க, அந்த மாதிரி தான் இருந்தது. நானும் 3 வாட்டி திருப்பி பார்த்தேன் அந்த பேட்டியை. அதை தாண்டி அதில் அரசியலாக எதுவுமே இல்லை. அவர் வந்து சும்மா அப்படியே வந்து பாஜக எதிர்ப்பு பற்றி பேசுகிற மாதிரி ஒப்பேற்றி கொண்டு இருக்கிறார். இது அல்ல பாஜக எதிர்ப்பு. 3வது ஆண்டு நடக்குது. நீங்கள் எங்கன்னா வந்துட்டு எம்ஜிஆர் அவர்கள் பேரை சொல்கிறீங்க, எங்கன்னா பயங்கரமாக பிரம்மாண்டமாக அன்னதானம், இல்லை ஏழை பாழைகளுக்கு எதனா உதவி, நலத்திட்ட உதவி, விதவை தாய்மார்களுக்கு வந்து ஏதோ வந்து ஒரு திட்டம், இல்லை மகளிருக்கு ஏதோ தையல் மிஷினு, இரும்பு அயன் பாக்ஸு, இதெல்லாம் எதனா பார்த்தீங்களா? இதெல்லாம் பண்ணது தான் அதிமுக. இந்த மாதிரி ஒரு விஷயத்தை அண்ணா பிறந்த நாளுக்கோ இல்லை கலைஞர் பிறந்த நாளுக்கோ பண்ணது தான் திமுக. எதுவுமே பண்ணாமல் என்டிடிவியில் ஒரு உருட்டி கலைஞரையும் எனக்கு பிடிக்க மாட்டீங்க. என்ன தான் நீங்கள் பண்ணுறீங்க? என்ன தான் உங்கள் கொள்கை தலைவருக்கும் உங்களுக்கு பிடிக்கிற தலைவருக்கும் என்ன வித்தியாசம்? அது எப்போ நிற்க போகுது? நாளைக்கு ராமநாதபுரம், ராமேஸ்வரம் போனீங்கன்னா அப்போ அங்கே ஐயா அப்துல் கலாம் பற்றி பேசுவீங்களா? இல்லை திடீர்னு வந்து அந்த அதாவது வெரி வெரி புவர்லி பொலிட்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப மோசமாக இருக்கும். அவ்வளோதான். அதுக்கு மேலே வந்து என்ன சொல்லணும்னா, அந்த இப்போது இவர் பேசுகிறதெல்லாம் அவங்க அது என்னன்னா ஒரு தவறான தகவலை அவர் ஒன்று பதிவு பண்ணுறாரு. எம்ஜிஆரை வந்து மக்கள் வந்து இப்படி தான் சொன்னாங்க. எம்ஜிஆர் எடுத்த உடனே அவர் சிஎம்மா வரல. இல்லை மக்கள்னு சொன்னாரா இல்லை திமுகன்னு சொன்னாரா? மக்களும் சொல்கிறாரு, திமுகவும் சொல்கிறாரு. புதுசாக ஒரு கட்சி ஆரம்பிக்கும் போது அதற்கான எதிர்ப்பு அப்படிங்கிறது இங்கே இருந்துகிட்டே இருக்கும். திமுக ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணியிருக்காங்க. எம்ஜிஆர் பத்திரிகையாளரே சந்திக்கலை. கரெக்ட். எம்ஜிஆர் வந்து பத்திரிகையாளரே சந்திக்கலை, அவரையும் அப்படி தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறார். இவர் போய் பார்த்தாரா? கல்யாணம்னு ஒரு பத்திரிகையாளர் இருந்தார் இண்டூவில். அவரெல்லாம் வந்து வாட் மிஸ்டர் எம்ஜி ராமச்சந்திரன் பேர் சொல்லி கூடுவாங்க சிஎம்ஐ பத்திரிகையாளர். இவருக்கு என்ன தெரியும் தொழிலை பற்றி? பேரை சொல்லி வாட் மிஸ்டர் சீஃப் மினிஸ்டர் வாட் ஆயோ. நான்லாம் பத்திரிகை சேர்ந்த புதுசில் கேரளா ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் போகிறேன், 20 பத்திரிகையாளர் தான் 20 பேரும் கால் மேலே காலை போட்டுன்னு ஆட்டின்னு சரி. அவங்க வந்து எப்படின்னா சமமாக பேசுவாங்க. நான் வந்து பத்திரிகையாளர்னா நான் கிடையாது. என்னை பார்க்குறாங்க பற்றியா அவங்கள. ராகுல் காந்தியோட ப்ரெஸ் மீட்லேயே மிஸ்டர் காந்தின்னு தான் அட்ரஸ் பண்ணுறாங்க எல்லாரும். ஆமாம். அப்புறம் இவருக்கு என்ன, இவர் சொல்கிறாரு எம்ஜிஆர் ப்ரெஸ்ஸை பார்க்கலன்றாரு. இவர் போய் பார்த்தாரா? இவருக்கு தெரியுமா இவர் எவ்வளோ பெரிய உண்மைக்கு மாறான செய்தியை மக்கள் இளைஞர்கள்லாம் என்ன நினைப்பாங்க? அப்போ எம்ஜிஆருமே ப்ரெஸ்ஸை பார்க்காம தான் தலைவரானார், எம்ஜிஆரே உழைக்காம தான் தலைவரானார், எம்ஜிஆர் படத்தில் நடிச்சிருந்தப்போ இப்படி தான் சொன்னாங்க, எம்ஜிஆர் படத்தையும் இப்படி தான் ஓட விடாமல் பண்ணாங்க, எம்ஜிஆரே 10 பேருக்கு உதவாமல் தான் முதலமைச்சர் ஆகிட்டார், எம்ஜிஆரே அன்றைக்கி திமுக எதிர்த்து இன்னைக்கு திமுகவை தாவேக்காவும் எது, அதனால் நம்மால் தான் எம்ஜிஆர். எங்கே வராரு தெரியுதுங்களா? இதுக்கு பேர் லெகசி த்ரெட், லெகசி லூட்டுன்னு வாங்க ஆங்கிலத்தில். அதாவது ஒருத்தரோட புகழை திருடுறது. உங்களுக்கு உண்மையிலே அவர் மேலே அக்கறை இருந்ததுன்னா நீங்கள் ஒரு காலத்தில் சூப்பர் ஸ்டார் ஃபேன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஆனால் இப்போ அதை பற்றி சொல்கிறது கிடையாது. ஆனால் இப்போது அப்புறம் விஜயகாந்த் அவர்கள் மீது ஒரு ஈர்ப்பாக நடிச்சிட்டு இருந்தீங்க. அப்போ கண்ணெதிரில் விஜயகாந்த் இருந்தார், ஏன் விஜயகாந்த் பற்றி பேச மாட்டேறீங்க? அதுவும் பேசுவார். ஒருவேளை
டிஎம்டிக்கு அவங்க கூட போய் கூட்டணி சேர்ந்தால் பேசுவார். அதாவதுங்க ஆதாயத்துக்கோசரம் அவர் அதை செஞ்சார், நீ என்ன மேன் சொன்ன அது சொல்லு. எம்ஆர் ராதா ஒன்றா இருந்தார் சினிமாவில், என்ன மேன் போய் சொல்லுது டிசைன் நீ என்ன மேன் செஞ்சது சொல்லு, அது சொல்லு. 77 ராக்கெட் விட்டான், 87 வேர்ல்டு கப் ஜெயிச்சா, 83 இந்தியா ஆச்சு, அது வேணாம் மேன், நீ என்ன சொல்லுது சொல்லுன்னாரு. எம்ஆர் ராதாலாம் இருந்தால் கிழிக்கின்னு கிழிச்சிட்டு இருப்பார். அதுவும் இந்த சினிமா துறையில் வந்து இந்த அரசியலில் வந்து யாருன்னா புரடா விட்டுக்கிட்டு இருந்தாருன்னா தோலை உரிச்சிருவார். இன்றைக்கி ஏன் தெரியல மற்ற கலைஞர்கள்லாம் அமைதியாக இருக்காங்க. ஏன் நடிகர் சங்கத்தில் கேட்க சொல்லுங்கள், நடிகர் சங்க கடனை இவர் அடைச்சிருப்பாரா, இல்லை அங்கே இருக்கிற பெப்சி தொழிலாளிகளுக்கு எதனா வந்து தாலி எடுத்து கொடுத்து கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாரா இவர்? 1 பவுனு யாருன்னா தாலி எடுத்து கொடுத்துருப்பாரா இவர்? எப்படி எம்ஜிஆரை பற்றி பேசுகிறார் இவர் அடிக்கடி? கலைஞர் எதிர்க்கிறது திமுக எதிர்க்கிறதுனா அதுக்கும் ஒரு சிஸ்டம் இருக்குது. எதிருங்க, வேணான்னு சொல்ல. ஏன் இந்த கூடு விட்டு கூடு பாயிறீங்க? ஓகே, சொந்தமாக ஒரு 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 அடையாளம் இல்லையா? அண்ணா பற்றி பேசலாம், நான் தான் அண்ணா, இல்லை நான் தொலைன்னு ட்ரெஸ்ஸு போட்டுன்னு இப்போ இந்த வெள்ளை சொக்கை போட்டுக்கிறேன், இதே ஜிப்பா மாதிரி போட்டு பெருசு பெருசாக போட்டு நான் தான் காமராஜன்னா பார்க்குறவங்க சிரிக்க மாட்டாங்க. சொந்தமாக ஒரு சுயமாக ஃபஸ்ட்டு நம்ம யாருன்னு வந்து அவர் தான் பாடியிருப்பார். உன்னை அறிந்தால் நீ உலகத்தில் போராடலான்னு. போராட்டம்னா தெரியாது, உழைப்புனா தெரியாது, வீட்டை விட்டு வெளில வரமாட்டேன். அப்புறம் அதுவும் சொல்கிறாரு, நான் வீட்டை விட்டே வெளில வரமாட்டேன்றேன், வீட்டை விட்டே வெளில. ஆமாம், வரலன்னு தான் சொல்லுவாங்க. டெய்லி வீட்டை விட்டு வெளில வந்து இவர் எங்கே என்ன பண்ணாரு? இல்லை அதை ஸ்டில் ரியலைஸ் பண்ணலையா இன்னுமே வந்து? இல்லை அவரு வாக்கு கொடுத்துருவாங்க. பயம் வந்துச்சு சாருக்கு. பத்திரிகையில் விமர்சனமாக வருது, ஊடகங்களில் பேசுறதுக்கெல்லாம் தான் இன்றைக்கி பதில் சொல்லியிருக்காரு. நான் வீட்டை விட்டு வெளில வர மாட்டேன்னு சொல்கிறாங்க, அப்படிலாம் கிடையாது. பத்திரிகையாளர் சந்திக்கிறதுலன்னு சொல்கிறாங்க, நேரத்தில் சந்திப்பேன், எம்ஜிஆரும் சேரல. இது 2வது. சிட்டியில் ஒண்டி தான் எனக்கு ஓட்டு இருக்குது, யங்ஸ்டர்ஸ் கிட்ட தான் எனக்கு ஓட்டு இருக்குது, கிராமங்களெல்லாம் ஓட்டு இல்லைன்னாங்க, அதுவும் வாயில் வந்துச்சு. அதுக்கப்புறமா இன்னொன்று என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள்லாம் வந்து வீட்டுக்கு ஒருத்தர் வெளியில் வந்து ஓட்டு கேட்கணும், அப்போ தான் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை அவங்களுக்கு பூத் லெவலில். அதனால தான் என்ன பண்ணுறாரு, அதை வந்து தொண்டர் நிர்வாகிகளை வந்து தயார்படுத்துகிறாரு. இந்த 4மே வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு நல்லா தானே பேசியிருக்காரு. நாங்கள் இதெல்லாம் எவ்வளோ பத்திரிகையாளர்கள் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் நாங்கள் அட்டன் பண்ணியிருப்போம், எவ்வளோ பொலிட்டிக்கல் லீடர்ஸை டீகோட் பண்ணியிருப்போம். ஒருத்தர் பேசும்போது ஒரு பத்திரிகையாளரை எனக்கு சொல்லி கொடுத்தது என்னன்னா, தத்தி மாதிரி உட்காந்து தலையாட்டணும், அப்போ தான் அவங்க பேசுவோம். நீங்கள் பேசுங்க ஃபஸ்ட், நீங்கள் பேச விட்டுட்டு இவங்க என்ன பேசுகிறாங்க, அந்த பொலிட்டிக்கல் லீடர் என்ன சொன்னார், இந்த பொலிட்டிக்கல் லீடர் சொன்னார், இதில் என்ன மக்கள் நலன் இருக்குது, இதில் என்ன சிந்தனை இருக்குது, இதில் என்ன செய்தி இருக்குது, இதெல்லாம் இவாலுவேட் பண்ணோம். இன்றைக்கி என்ன பேசினார் அவர்? இன்றைக்கி கிட்டத்தட்ட சார் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துருக்காரு. நான் உழைக்கிறது இல்லைன்றாங்க, ஆமாம் உழைக்கிறது இல்லை, ஆனால் அதை ஒத்துக்க முடியாது. அதனால் நான் உழைக்கும் போது உழைப்பேன், வெளியில் வரும்போது வருவேன், நான் பத்திரிகையாளர் சந்திக்கிறதுல ஆமாம் சந்திக்கிறது, இப்படி தான் எம்ஜிஆரும் சந்திக்காமல் இருந்தால். இது வந்து தவறான, உண்மைக்கு புறம்பான செயல். ஏங்க மற்றவங்களாம் சந்திக்கிறாங்க அரசியல், இது உங்களுக்கு ஒன்று என்ன பிரச்சனை? 3வது, நான் ஏதோ சிட்டியில் தான் இருக்கிறேன், நான் சிட்டியில் தான் கிராமத்தில் இல்லை. ஆமாம் கிராமத்தில் இல்லை, அதுவும் வந்துச்சா இன்றைக்கி? கிராமத்தில் போய் பாருங்கள், வீடு வீடாக கணக்கெடுங்க. நாங்கள் எதுக்கு எடுக்கணும்? நீங்கள் தான் கணக்கெடுக்கணும். அவருக்கு தெரிஞ்சிருக்கு, ஓகே ரைட்டு, நம்மளை வந்து அணை போட்டு கட்டுறாங்க அப்படின்னு. இது போக போக அழுத்தமாகவும் இந்த வசூல் ராஜா எம்பிபிஎஸ்ல வந்து இவர் ஐயா பிரகாஷ்ராஜ் சிரிச்சுக்கிட்டே இருப்பார் தெரியுமா, ப்ரெஷரை காட்டிக்காம அழுத்தமா எனக்கா உனக்கா எனக்கான்னு வரல. அது மாதிரி இவரும் எல்லாருக்கும் அழுத்தம் இருக்குது. முதலமைச்சர் ஸ்டாலினுக்கும் இருக்கும், எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கும் இருக்கும். அவங்களாம் உழைச்சிட்டு உழைப்பு இன்னும் பத்தலையோ அப்படின்ற அழுத்தம் இருக்கும். இவர் உழைக்காமலே இருக்கிறோமே மற்றவங்களை உழைக்க சொல்லிட்டு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு அந்த அழுத்தம் இவருக்கு இருக்கும். ஓகே, இன்னைக்கு பேசினார் இல்லைங்களா, 3வது ஒரு கூட்டணி அப்படின்னு நாம் தமிழர் கட்சிக்கு சொல்லவே இல்லை. நீங்கள் கடந்து போகலாம், நாம் தமிழர் கட்சியை பற்றி அவர் பேசுவார். அதிமுக பற்றி இப்போ லைட்டாக பேசியிருக்கிறார்ல, ஆல்ரெடி பேசினதுக்கே 2 நாள் லீவ் விட்டு போயிட்டீங்க, இப்போ இன்னைக்கு திருப்பி பேசியிருக்காரு. அவங்க தேர் வெயிட்டிங். இபிஎஸ் கிட்ட பேசியிருக்காரு, ஆனா அதிமுக அப்படின்ற பெயரையே குறிப்பிடவே இல்லையே. பாஜக மற்றும் சிலர் அதிமுக வேற எம்ஜிஆர் வேற கிடையாது, அங்கதான் அவர் தப்பு பண்றாரு. அதிமுக வேற எம்ஜிஆர் வேற கிடையாது, அதிமுக வேற அம்மையார் ஜெயலலிதா வேற கிடையாது. நீங்க அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து யாருடைய தலைமையில இருக்கு அப்படிங்கறத மேட்டர். இப்படியான ஒரு 2 ஆளுமைகள் அந்த கட்சியை வழி நடத்தி இருக்காங்க. ஆனா இன்றைக்கு இந்த கட்சியுடைய தலைமை எந்த சூழல்ல இருக்காங்க, கடந்த 4 ஆண்டுகளா எப்படி எல்லாம் அந்த கட்சி இருந்திருக்காங்க, அடிமையா அப்படின்றத சொல்றாரு, ஊழல் கட்சியா இருந்திருக்காங்கன்னு சொல்றாரு, பாஜக மற்றும் சிலர் அப்படின்னு சொல்றாரு, அவங்களையும் எதிர்க்கிறோம்னு சொல்றாரு. இதுதானே மேட்டர். இல்ல கரெக்டா அவர் பார்க்கட்டும், பிரச்சாரம் பண்ணிட்டோம். நான் என்ன கேட்கறேன்னா, அந்த கட்சி இன்னைக்கு அனாதியா? அந்த கட்சிக்கு சின்னம் இல்லையா? அந்த கட்சிக்கு ஆஃபீஸ் இல்லையா? அந்த கட்சிக்கு மாவட்ட செயலர் இல்லையா? இல்லை அந்த கட்சிக்கு தொண்டர் இல்லையா? இல்லை பொதுச் செயலாளர் இல்லையா? யாருமே இல்லைன்னா அதுதான் அனாமத்துக்காக விட்டுருக்குது. இல்லை மக்களோட ஆதரவு இல்லையா? அந்த கட்சி என்ன நிராகரிச்சிட்டாங்களா? 2024 தோத்துது, ஓட்டு வங்கி இல்லாமலா போச்சு அந்த கட்சி? டெபாசிட் வாங்கிச்சு இல்லை குறைஞ்சபட்சம். சரி, 2021 75 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜெயிச்சாங்கல்ல.
நீங்கள் எப்படி அது முடிவு பண்ணுவீங்க? உங்களுக்கு வேறு புதுசாக ஒன்று உருவாக்கணும்னா நீங்கள் உருவாக்கணும். ஓகே. கூடு விட்டு கூடு பார்க்குறீங்க, பேரசைட் மாதிரி. திஸ் இஸ் நத்திங் லெஸ் than பேரசைட் பாலிடிக்ஸ். அப்போ பிஜேபி தானே, நீங்கள் பிஜேபி இதே தானே முயற்சி பண்ணிச்சு. அதிமுக உள்ளே பூந்து கபலீகரம் பண்ண பார்த்தது. நான் கேட்குறேன், அதிமுகனா நேர்ந்து விட்ருக்கா? பாஜகவோட தாவேகாவை கம்பேர் பண்ணுமா சார்? பாஜகவோட கம்பேர் பண்ணலாம் அரசியல் கட்சிகளை, ஆனால் தாவேகாவோட இன்னொரு அரசியல் கட்சியை கம்பேர் பண்ணக்கூடாது. ப்ரொஃபஸர் ஆனந்தின்னு சொல்லிட்டு மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெவலப்மெண்ட் ஸ்டடீஸில் ஃபார்மர் ப்ரொஃபஸர், எக்ஸலண்ட் ஆர்டிகுலேட் வே ஆஃப் ரீடிங் ஆஃப் தி கரண்ட் ஜெனரேஷன். அவங்களோட தொழிலே என்னென்னா இளைய சமுதாயம் எப்படி சிந்திக்குது, என்ன நடக்குது நாட்டில்னு ஆராயிறதான். இவங்க ஏதோ புதுசாக விஜய் அவர்கள் கட்சி தொடங்குறதுனால இவங்கெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுவார்களோ இல்லை, அது சம்மந்தமானவர்கள் கிடையாது. விஜயகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வந்தது போதும் சரி, சிரஞ்சீவி அவர்கள் அரசியலுக்கு வந்த போதும் சரி, என்ன விதமான தாக்கத்தை சினிமா நட்சத்திரங்கள் இளைய சமுதாயத்தின் மீது ஏற்படுது அவங்க படிக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ரசிகர்கள் கூட்டத்தை டேஞ்சரஸ் கிளாஸ்ன்னு சொல்கிறாங்க. ஓகே. அரசியல்வாதி கிடையாது அவங்க. ஏன் டேஞ்சரஸ் கிளாஸ்ன்னு சொல்கிறாங்கன்னா, அடுத்த வேளை உணவு, அடுத்த வேளை சாப்பாடு, ஒரு வாழ்வாதாரம் வசதி இல்லாத கூட்டம், படிப்பறிவு கம்மியாக இருக்க ஒரு கூட்டம். ஃபாலோ பண்ணலாம், தப்பு கிடையாது. ஆனால் அவங்களோட அந்த எண்ணோட்டம் என்னன்னா டிஃபைன் தி அத்தாரிட்டி. அதாவது இது ஏன் அந்த எண்ணோட்டம் வருதுன்னா, எனக்கு வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்கள் வந்து சரியாக இல்லை, சுதந்திரமாக இல்லை. நான் வந்து அந்த டீனேஜ்லேயும் அந்த வயசுலேயும் எங்கன்னா போகும்போது வீட்டில் இருக்கவங்களே என்னை ஏன் எதுக்கெல்லாம் கேட்கக்கூடாது. நான் வந்து சுதந்திரமாக இருக்கணும், ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாமல் இருக்கணும். அது ஏன் அது வருதுன்னா, அந்த இளைஞர்களுக்கு தேவைப்படுற ஒரு உடற்பயிற்சியோ இல்லை வந்து ஒரு வேலை வாய்ப்போ இல்லை வந்து ஒரு கலாச்சார ரீதியாக இல்லை ஒரு காலேஜ்னால் அதில் ஒரு தேர்தலோ எதுவுமே இல்லாமல் அவங்கள வந்து ஒரு போதை கலாச்சாரம் இல்லை இந்த மாதிரி ஒரு ட்ரக்ஸு இல்லை ஆல்கஹால் லிக்கர்லாம் இருக்கும் பொழுது என்ன ஆகிடும்னா, அவங்க வந்து அவங்களோட அந்த எண்ணோட்டமே வந்து ஒரு மாதிரி ரஃப்பாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு கூட்டம் வந்து இவரை ஃபாலோ பண்ணுது. இது பாசிட்டிவான அப்ரோச்சாக எனக்கு தெரியல. புரியுது, கூட்டம் போகுது, ஆனால் அது பாசிட்டிவான அப்ரோச்சாக எனக்கு தெரியல. ஏன்னா ஐம் நாட் சீயிங் எக்ஸாம்பிள்ஸ்ன்ற மாதிரி சொல்கிறேன். அவங்களுக்கு அந்த கூட்டமானது ஒரு நம்பிக்கைக்குரிய கூட்டமாக அது தெரில. ஒரு பேராசிரியருக்கு இப்படி தோணுதுன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அதாவதுங்க, கூட்டம் நல்லதுன்னா நல்லது, கட்டுக்கோப்பாக இருந்தால், கட்டுப்பாடு இல்லாமல் கட்டுக்கோப்பு இல்லாமல் இருந்தால் அந்த கூட்டம் வந்து நல்லது, தள்ளுமுள்ளு தான் ஆகும். ஓகே ஓகே, புரியுது. அதான் இவர் வந்து அவர் அதை என்ஜாய் பண்ணுறாரு. சரி, இன்றைக்கி சின்ன கூட்டம் தான், இன்றைக்கி 3வது ஆண்டு. ஏன் ஒரு பெருசாக ஒரு விழா எடுத்து பண்ணியிருக்கலாம் இல்லையா? இன்ஜினியரிங் காலேஜ் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்குமே இல்லையா? நீங்கள் போய் கேட்டால் கொடுத்துருக்க மாட்டாங்களா? ஆடியோ லான்ச்சிங்லாம் கொடுக்குறாங்கல்ல, அது மாதிரி ஒரு 5000 பேர் 10,000 பேர் வச்சு இன்னும் நல்லா சிறப்பாக பண்ணியிருக்கலாமே. நீங்கள் நிகழ்வு அப்படிங்கிறதுல எஜுகேஷன் ஆடியோ லான்ச்லாம் பெருசாக தானே பண்ணுறீங்க மலேசியாவில். ஆடியோ லான்ச் வேற சார், கட்சிக்கான ஆடியோ லான்ச்னா துட்டு இருக்குது, டிக்கெட் போட்டு வித்தலாம். ஏழை பழ கட்சிக்காரங்கன்னா பண்றது சார். இது கட்சியில இருந்து இவங்க பண்றாங்க அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ல பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு அலோவ் பண்ணுவாங்களான்னு கேக்குறேன். எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் அலோவ் பண்ண வேணாம். அதான் பாண்டிச்சேரியில் போனால் 5000 பேர் கூடுற மாதிரிலாம் பர்மிஷன் தராங்களா? அங்கே நடத்திக்கலாமே. எங்கே போனாலுமே எங்களுக்கான ஒரு முட்டுக்கட்டை போட்டுட்டே இருக்காங்க இந்த அரசாங்கம்னு சொல்கிறாங்கல்ல. வீட்லேயே உட்காந்து இப்படியே சொல்லிட்டு தேர்தல் வேலையில் முடிச்சுன்னு போய்ட்டுறதான் கணக்கு. நான் போய் பிரச்சாரம் பண்ண மாட்டேன். கேட்டால் 214 தொகுதியில் விஜய் போய் வேலை செஞ்சுருக்கிறாரு. யார் பண்ணதான்? அங்கே வீட்டில் இருக்கிறாங்க, அவங்க தான் விஜய். களத்துக்கு போகாமல் எப்படி சார் பண்ண முடியும்? போய் தானே. நீங்கள் சொல்லுங்கள், களத்துக்கு எப்போ போனார் அவர்? தாயோரே நாடோரே நல்லோரே நாளையின் ஓட்டு போடுங்க இத்தனாம் தேதி அப்படின்னு எதனா அவர் அங்கே போய் பேசுகிறாரா? இன்னும் போகலை, பட் போகாமலே இருப்பாருன்னு சொல்ல முடியுமான்னு கேட்குறேன். அதாவது என்ன சொல்கிறது, ஒரு செடி போடுறீங்க, தண்ணி ஊற்றுறீங்க, உரம்லாம் போட்டுக்கிறீங்க. 20 நாள் அந்த செடி கொஞ்சம் முளைச்சி மேலே வரணும். சரி, 40 நாள்னா அது கொஞ்சம் காட்டணும். அது எதுவுமே பண்ண மாட்டேது. ஆனால் நீங்கள் எல்லாம் சொல்கிறீங்க அது பர்மா தேக்கு. நான் வந்து எட்டி பார்க்குறேன், எல்லாரும் சொல்கிறாங்க பர்மா தேக்குன்னு. இன்னும் 2 பேர் இல்லை அது ஏன் லேட்டாக வரணும், அது பைனாப்பிள் லவ் மாதிரி கீழே வளர்ந்துன்னு போகணும்னு இன்னொருத்தர் சொல்கிறாரு. அங்கே இருக்கிறவர் சொல்கிறாரு அது சந்தன மரம்ப்பா, 4 விட்டு தான்ப்பா வளரும்னாரு. நான் எட்டி பார்க்குறேன், சமிக்கையே காணோம். இப்போ நான் என்னன்னு புரிஞ்சுக்கிறது? அதான் வளரும் பயிர் முளையில் தெரியுவாங்க, அந்த முளையில் தெரில, ஏடாகுணமாக தான் போகுது. இல்லை, அது கரெக்டாகிடும். ஒரு தேர்தல் முடிவு வந்தோன்னு சரியாயிடும். நம்ம அவரும் சரி நானும் சரி அந்த இடத்துல தான் நோக்கி பாய்த்துட்ருக்குறோம். ரிசல்ட்ஸ் வில் ஸ்பீக் ஃபார் இட் செல்ஃப். அவர் வந்து அந்த கூட்டத்தை பார்த்து இஸ் கெட்டிங் கேரிட் அவே. அண்ட் அவர் வந்து என்னென்னா தன்னுடைய தொண்டர்களை இயக்கி அதன் மூலிமா ஒரு வெற்றி பெறணும்னு முயற்சி பண்ணுறாரு. நான் என்ன சொன்னேன்னா, தொண்டர்களோட உழைப்பு என்பது ஒரு சைடு இருக்கட்டும், தலைவரோட உழைப்பு இல்லாமல் தலைவன் சரியாக செயல்படுத்தாத ஒரு கூட்டம் வந்து வெற்றி பெற்றதா சரித்திரமே கிடையாது.
நானும் சரித்திர புஸ்தகத்துலேருந்து உள்ளூர் அரசியல்லேருந்து லோக்கல் கார்பரேஷன் பாலிடிக்ஸ்லாம் பார்த்துட்டு தான் பேசுகிறேன். எடுத்தவங்க கவுத்தம் நம்ம பேசுகிறது கிடையாது. அவர் இன்றைக்கி பேசினதெல்லாம் வந்துட்டு வெறும் ஒரு ரெட்டாரிக் கூட கிடையாது. அது ரெட்டாரிக்னால வந்து அது என்ன சொல்கிறது, ஒரு பஞ்சு டயலாக்கு 4 இது எதுவுமே. அதாவதுங்க தூக்கத்தில் போய் சிஎம் எழுப்பணும், அப்புறம் அவர்கிட்ட போய் கேட்டால் அவர் அலறியாச்சு விசில் சொல்லுவார். அதெல்லாம் வந்து ஒரு கிண்டர் கார்டன் பசங்களுக்கு சொல்லி கொடுக்குற ஒரு விஷயமா இருக்கு. அதான் லிட்டரலி அது ஒரு உதாரணத்துக்காக சொல்றாரு. ஒவ்வொரு வீட்லயும் தாவேகாவுக்கான ஒரு ஓட்டாவது கேரண்டி. நீங்க அரசியல்வாதி சார், வீட்டை எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறாரு. முதல்வரோட தொகுதிக்கு போங்க சார். கொளத்தூர் போய் கொளத்தூரில் இவ்வளோ வீடு இருக்குது, இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இவ்வளோ பேருக்கு நல்லா இருக்குது தண்ணின்றாங்க, இவ்வளோ பேருக்கு நல்லா இல்லை, இவ்வளோ பணம் ஒதுக்குனாங்க, இதில் வந்துட்டு போதிய பணம் செலவு பண்ணல, இந்த தொகுதியில் இதெல்லாம் பிரச்சனை இருக்குது, அப்படி பேசுங்க. இல்லை கேளுங்க, கூப்பிடுங்க சார். சரி சார், யார் யாரெல்லாம் பாஜக எதிரியோ நம்மளுக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்லி, இவர் ஒரு டெஸ்ட்டு சொன்னார்ல, நான் இப்போ அவருக்கு ஒரு டெஸ்ட்டு சொல்கிறேன். சரி நீங்கள் கூப்பிடுங்க, யார் யாரெல்லாம் மோடி அவர்களை எதிர்க்கிறீங்களோ அவங்கெல்லாம் கருப்பு பலூன் விடலாம் வாங்க அப்படின்னு கூப்பிடுங்க. நீங்களும் ஒரு கருப்பு பலூன் கூட்டுவாங்க. அப்போ மக்களுக்கு தெரிஞ்சு போயிடல உண்மையிலே பிரதமர் மோடி யாரெல்லாம் எதுக்குறாங்கன்னு. மோடி எதிர்ப்பு சும்மா பேச்சு, மோடின்ற வார்த்தையே வந்தது இல்லையா. பிஜேபின்னு சொல்லிட்டா மொத்தமா பிஜேபி பாஜக கூட இப்பதான் சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். அது கூட ஏன் அது 5வது நம்ம அதை எக்ஸ்போஸ் பண்ணதுனால இவர் சொல்லல. அவர் சொல்லணும்னு ஆசை கிடையாது. அவரோட ஆசை என்ன, புனித கோட்டைக்கு போனோம். அதை அடிக்கடி சொல்றாரா யாருமே சொல்லாம. இவர் புனித கோட்டையில கொடியேற்றுவார். இவர் வந்து முதலமைச்சர் ஆக போறாரு யாரா பத்திரிகையாளர்களோ விமர்சனம் பண்றாரு யாரா சொல்றாங்களா? இல்ல. ஆனா அதை ஒண்டி அவர் சொல்றாரு. ஆனா பத்திரிகையாளர் மற்றதை சொல்றதுக்கு அவர் என்ன பண்றாங்க, ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. அது வந்து அவர் என்னன்னா அது எங்கே நமக்கு வந்து எதிராக போயிட போதோ அப்படின்றதுனால அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு உண்டான வேலைகள் பண்ணுறாரு. ஓகே. அண்ட் அதிமுகவை டார்கெட் பண்ணுறாரு, அதிமுக வாக்குகளை கவர பார்க்குறாரு அப்படின்னும் போது அதிமுக மீது விமர்சனமும் வைக்கணும். ஏன்னா ரொம்ப நாளாக அதிமுக பற்றி பேசலை அப்படின்னு சொல்லிட்டு இருந்த சூழலில் கடந்த ஈவெண்ட்டில் பேசுகிறாரு. அதன் பிறகு அதிமுகவினர் எதிர்வினை ஆற்றுறாங்க, திரும்பவும் அமைதியாகிறாங்க. அது ஒரிஜினலாக ஓப்பனாகவே சொல்கிறாரு, கிளைமேக்ஸில் இருக்கும் டிஎம்கே தான் எதிர்க்கணும், அதிமுகவை பற்றி பேச வேண்டான்ட்டு. இப்போ திரும்பவும் அதிமுகவை லைட்டாக அட்டாக் பண்ணியிருக்காரு. இப்படியே தான் போகுமா? அப்படி இல்லை, அவருக்கு தெரியாது. அவர் என்ன நினச்சார், ஃபஸ்ட்டு தாவேகா வர்சஸ் டிஎம்கே நான் நெரேட்டிவ் செட் பண்ணிட்டு போகலான்னு. எங்கே வந்து ஒரு சில மண்டலங்களெல்லாம் போய் கேட்க சொல்லுங்கள் அதிமுக இல்லையான்னு. அப்போ தெரியுது. அப்போ ஆல்ரெடி லைனில் வெயிட்டிங்கு, நாங்கள் பழைய சண்டை இது, நாங்கள் எங்கள் பகையை பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரி வெயிட்டிங்னு. அண்ணா எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்கண்ணே, அதெல்லாம் முடியாதுன்னு. அப்போ சரி நம்ம இப்போ இவங்களை பற்றி அரசியல் பேசி தான் ஆகணும் போலுது அப்படின்னு அது கட்டாயத்துக்கு. ஓகே, நெரேட்டிவ் ஸ்ட்ராங்காக ஸ்ட்ரைட்டாக கான்ஃபிடென்ட்டாக இருந்தால் அதில் வந்து மாறக்கூடாது. டிஎம்கே வெர்சஸ் டிவிகேங்கிறதுல இருந்து நரேட்டிவ் உடையுது. ஓகே, அது கிடையாது. அது அப்படி ஒரு சீனே கிடையாது. இவங்க அதை இப்போ திணிக்க பார்க்குறாங்க. அது திணிக்கும் போது அது சரியாக செட் ஆகலை. கிராம இல்லைங்க வந்து இப்போ எங்கே உசிலம்பட்டியில் ஆண்டிப்பட்டியில் போயிட்டு ரெட்டலை இல்லைன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். நான் என்னால் ஒரு 20 தொகுதி சொல்ல முடியும். போயிட்டு அந்த ஊரில் ரெட்டலை இல்லை, அதிமுக இல்லை, இவர் தான் எம்ஜிஆரா புதுசாக வந்துக்கிறாரு, ஆனாப்பா இவர் பார்த்ததே இல்லை, யார் பார்த்த தம்பி அப்படின்னு எல்லா கிராமமும் போய் சென்றார் விஜய் சார். விசில் ஸ்கூல் பசங்களுக்கு விசில் வாங்கி கொடுப்பாங்க, விசில் ஊதுனா விசில் இருக்காங்க. என்ன ஒரு கட்டமைப்பு. அப்புறம் டெக்னாலஜியை மாற்றுங்க. டெக்னாலஜி மாறினாலும் மனிதாபிமானன்றது பேஸு. உங்ககிட்ட அது இருக்குதான்றது தான் என்னோடய கேள்வி. சும்மா வந்து அவர் வந்துட்டுங்க, அவர் வந்து அரசியல்வாதிக்கு நான் அடிக்கடி சொல்லுவேன், சிம்பத்தி, எம்பத்தி, பங்க்சுவாலிட்டி, லீடர்ஷிப் குவாலிட்டிஸு, நிறைய விஷயம் பேசிக்ஸ். அதை தாண்டி நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும். ஓகே, அவர் இன்றைக்கி பேசினது நான் தான் சொல்கிறேனுங்க, பட்ஜெட்டுக்கு மறுநாள் ஒரு கட்சி தலைவர் பேசுகிறாரு, பட்ஜெட்டை பற்றி ஒரு வார்த்தை கிடையாது. இதுவா நிர்மலா சீதாராமன்? ஆனால் இந்த பாஜகக்காரங்க வருவாங்க, ட்ரெயினே விடலையாம்ப்பா நம்ம ஊருக்கு, இங்கே இல்லையா ட்ரெயின், அங்கே இல்லையா. அதுக்கப்புறம் அது என்ன சிறு குறு தொழில், கோயம்புத்தூரில் கரண்ட் பில்லெல்லாம் ஜாஸ்தியாக, மத்திய அரசும் ஒன்றும் கொடுக்கல, மாநில அரசும் ஒன்றும் கொடுக்கல. பேசலாம்ல, சப்ஜெக்ட் தெரிஞ்சால் பேசியிருப்பீங்க. தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்சது என்னது, தூங்கும்போது போய் ஸ்டாலின் சார் எழுப்புங்க, ஸ்டாலின் அங்கிள், அப்புறம் எம்ஜிஆர் இப்படி பண்ணார், எம்ஜிஆர் அதை பண்ணார். அவர் வந்து யாரோ சொல்லி கொடுக்குறத கேட்டு கஷ்டப்பட்டு மனப்பாடம் பண்ணி பேசுகிறாரு. அவங்கக்கிட்ட நீங்கள் போய் கேட்டிங்கன்னா இதுக்கே நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டோம் தெரியுமா அப்படின்வாங்க. அது எப்படி போகுது, இந்த படம் போகிற வரலாம் போட்டோம். ஓகே, ஸோ இப்போ என்ன ஸ்ட்ராட்டஜியை முன்னெடுக்க போகிறாங்க இந்த 2026? அதான் எடுத்துட்டாங்களே, நான் உழைக்கக்கூடாது, வீட்டில் இருக்கிற விஜயும் போய் தெருவா போய் கெஞ்சி ஓட்டு கேட்டு வாங்கி கொடுத்தா, நான் அந்த அவங்க உழைப்பில் எங்களுக்கு பார்த்து எதுனா உதவி செஞ்சா நான் அப்படியே ஜெயிச்சிட்டேன். அதுதான் ஒரு ஸ்ட்ராட்டஜி. அவங்க போக மாட்டேன்னு சொல்லவே இல்லையே சார். இப்போ போகிறவங்க யாரா கைப்பிடிச்சித்துன்னு போயிடுறாங்களாண்ணா இவரை? ஏங்க அவர் உழைக்க மாட்டேன்றாருன்ற, அவர் போக மாட்டாருன்றல, அவர் போவார். எதனா கலை நிகழ்ச்சி இல்லைனா எங்கன்னா வந்துட்டு ஆடியோ லான்ச்சு இல்லை அது மாதிரி எதனா ஃபங்க்ஷன்லாம் கூப்பிட்டா போவார். என்டிடிவி ஒரு நட்சத்திர விடுதியில் 5 ஸ்டார் ஹோட்டலில் விவிஐபிலாம் கூப்பிட்டதுக்கே போகல.
எங்கே போவார் அவர்? இல்ல அதுக்கு முன்னாடி பிரஸ் அட்ரஸ் பண்ணுவாரு, ஏதாவது ஒரு ஊடகத்துக்கு நேர்காணல் கொடுப்பாரு அப்படின்லாம் எதிர்பார்க்கப்படுது. நானும் we are வெயிட்டிங். எனக்கெல்லாம் அழைப்பு கொடுத்தா நான் கண்டிப்பாக போவேன். அண்ட் நம்ம அதை நோட் பண்ணோம் சார், தமிழ் மீடியாவும் தொடர்ந்து ரீச் அவுட் பண்ணிட்டே இருக்காங்க விஜய் அவர்களை. சேட்டலைட்ஸாக இருக்கட்டும், யூடியூப்ஸாக இருக்கட்டும், பெரிய பெரிய நிறுவனங்கள் எல்லாமே ஏன் இங்கிலீஷ் சேனலில் கூப்பிட்டாங்க அப்படின்னும் போது அவங்கள மட்டும் கூப்பிட்டு அனுசரித்து அனுப்புறது அப்படிங்கிறது என்ன மாதிரியான ஒரு மனநிலை? அவர் ஒரு எலிட்டு, அவர் பணக்காரர், அவருக்கு வந்து அந்த பத்திரிகையாளரை கையாளுற வித்தை தெரியும். அவங்க தான் அந்த பேட்டிக்கு ஒத்துருப்பாங்க. ஓகே, பேட்டி காண்பவராக பேட்டியாக நீங்கள் அது வெளியில் பேட்டி கொடுக்கணும் அப்படின்னு இருப்பாங்க. இதனடா இது புதுசாக இருக்குது அப்படின்னும் போது ஓகே இந்த டிவி செட் ஆகும் அப்படின்னு அவங்க பிளான் பண்ணியிருப்பாங்க. அது ஒத்துக்குனாங்க, அதனால் பேசியிருக்கிறாங்க. என்டிடிவி அப்ரோச் பண்ண போய் தானே அவர் சைட்லேருந்து ஒரு ரிப்ளை வந்திருக்கு. விஜய் அவர்களை வந்து தெரிஞ்சிருக்கணும். எனக்கு ஒரு அனுபவம் இருந்தது. எனக்கு வந்து என்னோடய வேலையில் இருந்தப்போ, டெக்கன் கிரானிக்கில் இருந்தப்போ, ஓப்பன் ஏர் சென்டர் அவர்களை நீங்கள் பேட்டி எடுக்கணும்னு சொல்லிட்டு ப்ரெஷர் பயங்கரமான ப்ரெஷர். ஓகே, அப்போ வந்து அவர் அந்த இடைக்காலத்தில் இருக்கார், அம்மையார் ஜெயலலிதாவுக்கு அந்த தண்டனை வந்த காலத்தில் இருக்கார். நான் அப்போ சொல்கிறேன், இல்லைங்க இது சாத்தியம் இல்லை, அவர் வந்து கொடுக்கறது கிடையாது. இன்னொன்று இந்த பீரியட் வந்து ரொம்ப குரூஷியல் அந்த கட்சிக்கு. யாரையும் சந்திக்கிறதில்ல, அவர் போனால் வணக்கம் வச்சுட்டு சிரிச்சுட்டு போயிடுவார், பேட்டினா வணக்கம் திருப்பி வச்சுட்டு சிரிச்சுட்டு போயிடுவார். இதுதான் நடக்குது, அவரோட வீடு ஆஃபீஸ் இது, அவரோட பிஏ நம்பர் இது அப்படின்ற மாதிரிலாம் கொடுத்துருக்கேன். உடனே டெல்லியிலேருந்து அப்புறம் ஹைதராபாத்லேருந்து எனக்கு மேலே இருக்கவங்க, நீ வந்து உழைக்காமலே வந்து சொல்கிற, நீ வந்து ட்ரையே பண்ணல, சும்மாவே இது சொல்கிற, நீ ஒரு சீஃப் ரிப்போர்ட்டராக இருந்துட்டு இப்படி சொல்கிறிய அப்படின்னா என் மேலே வந்து குற்றச்சாட்டு மெயில். நான் என்ன பண்ணேன், கடைசியாக வேறு யாருன்னா பேட்டி எடுத்தா நான் வேலையை ராஜினாமா பண்ணிடுறேன். யாருன்னா ஒருத்தர் தமிழ்நாட்டில் யாருன்னா ஒரு பத்திரிகையாளர் இந்த பேட்டி எடுத்து போட்டாங்கன்னா நான் ராஜினாமா பண்ணுறேன். உடனே அவங்களுக்கு என்ன இவனோட வேலையே அடமானம் வச்சு ஆடுறாங்க ஆட்டம் அப்படின்னு அவங்களுக்கு எதிர்த்தரப்பு. நான் எதுக்கு டென்ஷன் ஆகி சொல்கிறேன், வேறு பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, என் ஃபோன் எடுத்துப்பார், நான் பைக்கில் போயிருக்கேன், காரில் போயிருக்கேன், இந்த இடத்துல இவங்களெல்லாம் போய் பார்த்துருக்கேன், 1.5 மாதமாக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன். அவர் யாருக்குமே கொடுக்கல, யாருக்கும் கொடுக்க போகிறதும் இல்லை. இதுதான் அரசியல், இதுதான் அங்கே நடக்குது. சும்மா வந்து உட்காந்து ஏசி ரூம்லேயே வந்து மெயில் போடுற வேலைலாம் வேணான்னதுக்கப்புறம் அவங்க அந்த மெயிலை விட்ரா பண்ணி அதுக்கப்புறம் நாங்கள் கொஞ்ச நாள் பணியில் தொடரோம். ஓகே ஓகே, எதை வச்சு சொல்கிறோம், இது போய் பார்க்கும்போது தெரியும் இவங்க பேட்டி கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா என்ன. இவர் கொடுக்காமலாம் இருக்க மாட்டார், ஒரு நாள் கொடுத்து தான் ஆகணும். எங்கே போகிறாரு, அதுவும் அவரெலாம் ஒன்றும் பத்திரிகையாளர் சந்தியனா இது நடக்கும். வா எலெக்ஷன் கமிஷனுக்கு நாமினேஷன் பண்ண போனால நான் அவர் எங்கே மாட்டுவார்னு சொல்கிறேன் சார். எலெக்ஷன் கமிஷன் நாமினேஷன் பண்ண போவார்ல, தேர்தல் நிற்கிறாருன்னா 5 பேர் தான் அலௌடு. எத்தனை பேர்? 5 பேர். கூட வந்து ஒரு அட்வொகேட் வேணால் வச்சுக்கலாம். போகும்போது ஒருத்தர் வழிவாங்க, ரிட்டர்னிங் ஆஃபீஸர் வாங்குவார், ரிட்டர்ன் ஆஃபீஸர் உட்காந்து இவர் நின்று கொடுக்கணும், அவர் வாங்குவார். வாங்கிட்டு அந்த 100 மீட்டர் இருக்குல்ல, அந்த 100 மீட்டர் பத்திரிகையாளர் ஜோனு. எப்படி பார்த்தாலும் எலெக்ஷன் கமிஷன் டியூட்டி பாஸ் ஒரு 40 பேர் போட்டிருப்பான், ஏரியா ரிப்போர்ட்டர் ஒரு 15 பேர் இருப்பான், மினிமம் 50-55 பேர் இருப்பாங்க. அன்றைக்கி மாட்டுவார் சார். நாமினேஷன் பண்ண வராருல வெளியில், கத்திரிக்காய் முத்துனா கடத்தெருக்கு வந்து தான் ஆகணும், கலெக்டர் ஆஃபீஸ் வரணும்ல, ரிட்டர்னிங் ஆஃபீஸர் டிஆர்ஓ பார்க்க வரணும்ல, டிஆர்ஓ எலெக்ஷன்ஸு இல்லை ஆர்டிஓ. அன்றைக்கி வரும்போது நாமினேஷன் கொடுக்க வருவீங்களே, அன்றைக்கி 50 பேர் சுற்றிக்குவாங்க. போலீஸ் என்ன பண்ண போகிறாங்க, கிளியர் பண்ணி சார் 10 நிமிஷம் சார் பேஸ்ட்டு போட்டோம் சார் 10 நிமிஷம் சார் பேஸ்ட்டு போட்டோன்னு போலீஸா சார் ப்ரெஸ் வெயிட் பண்ணுறாங்க. எல்லா கேண்டிடேட்டும் பேசுகிறாங்கல்ல, எல்லாரும் பேசுகிறாங்கல்ல. சேலத்தில் போய் எடப்பாடி பழனிசாமி நாமினேஷன் பண்ணால் 2 வாரத்தை பேசிட்டு போவார் 2 நிமிஷம். கொளத்தூரில் போய் ஸ்டாலின் அவர்கள் நாமினேஷன் பண்ணால் 2 வாரத்தை பேசிட்டு போவார். அன்றைக்கி இருக்குது, அன்றைக்கி இவருக்கு 2 நிமிஷத்துக்குலாம் விட மாட்டாங்க. அங்கே இருந்து காரம் வந்து எப்படின்னா அந்த கேட் வரல இட்டு போகிறதெல்லாம் இருக்காது. எம்சிசி வந்ததுக்கப்புறம் எல்லாரும் ஒன்று, சைடு நடிகர், பெரிய நடிகர், உச்சக்கட்ட நடிகர், முன்னாள் அமைச்சர், இன்னாள் அமைச்சர், முதலமைச்சர் எல்லாரும் ஒன்று. ஓகே, அப்போ பத்திரிகையாளர் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா பாஸ் கொடுவோம், அவங்க வேலையை செய்வாங்க. அப்போ சாரை வந்து போட்டு அப்போ ரொம்ப நாள் இல்லை, இவர் ப்ரெஸ் எல்லாம் பார்க்க வேணாம், ப்ரெஸ் இஸ் கமிங், யூ வெயிட் அண்ட் see. நிறைவான கேள்வி, டப்பா இன்ஜின் ஓட்டை இன்ஜின் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எது வந்தாலுமே தாவேக்கா தான் டாப் இன்ஜின் அப்படின்னு சொல்றாரு. அப்படிதான் இருக்க போதா கிளம்பி? கரெக்டு தான். டாப் இன்ஜின் பார்த்தீங்களா, ஓட்டின் போய் கரூரில் என்ன பண்ணிச்சின்னு, பஸ்ஸு டாப் இன்ஜின் தான். 41 பேர் எடுத்துன்னு போயிட்டு இடகுடமாக அந்த இன்ஜினை சரியாக ஆகாமல் இது பண்ணார். ஓகே, அரசியல் ரீதியாக அவர் பண்ணுறதெல்லாம் ஓகே, டப்பா இன்ஜினு, டாப் இன்ஜினு, ஓட்டை இன்ஜின் அதெல்லாம் ரைட்டு. இன்னும் கொஞ்சம் அரசியல் பேசலாம். இந்த ஊரில் தான் மேனுஃபேக்சரிங் செக்டர் இருக்குது, நிறைய இன்ஜின் இங்கேருந்து தான் புறப்பட்டு போகுது, ஸ்ரீபெரும்புத்தூர்லேருந்து கார் நிறுவனம்,
அதுக்கப்புறம் வண்டி, பஸ்ஸு எல்லாமே நிறைய மேனுஃபேக்சரிங் செக்டர். இன்ஜின் பற்றி இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சு அவங்கெல்லாம் பிரச்சனையில் இருக்காங்க. அவங்களுக்கு ஜிஎஸ்டினால் மத்திய அரசால் பாதிப்பு இருக்குது, மாநில அரசால் பாதிப்பு இருக்குது, தொழிலாளர்கள் பிரச்சனைகள் நிறைய இருக்குது, போராட்டங்கள் தொழிலாளிகள் பண்ணுறாங்க. அதனால் இன்ஜின் நிறுத்தாமல் இன்ஜின் காருக்கு, பஸ்ஸுக்கு, லாரிக்கெலாம் வருது. அது மாதிரி லாரி ஓட்டுற தொழிலாளர்களுக்கு பிரச்சனை இருக்குது. அதனால் இன்னும் கொஞ்சம் இன்ஜினை நானாகவே அவர் நல்ல விஷயந்தான். டப்பா இன்ஜினோ, டாப் இன்ஜினோ அந்த இன்ஜின் சம்மந்தப்பட்டவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது. போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு ஆகட்டும், எல்லாருக்குமே. அது சம்மந்தமாக ஒரு அரசியல் கொஞ்சம் கற்றுக்கொண்டு அதை பற்றி பேசணுன்றது தான் என்னோட ஒரு சின்ன கருத்து. ஓகே. ஸோ இப்போ தேர்தல் நெருக்கத்தில் விஜய் அவர்கள் இன்னும் களத்துக்கு வருவாரா? பல விஷயங்கள், பல பிரச்சனைகள் வந்து தான் ஆகணும். களத்துக்கு வராமல் எங்கே போகிறாரு? ஓகே. தேர்தலில் நிற்கணும்ல. எதனா ஒரு தொகுதி தானே நிற்கணும். 214 தொகுதி. எந்த தொகுதி நின்னாலும் ரிப்போர்ட்டர்ஸ் அங்கே தே வில் பி வெயிட்டிங். ஓகே. சரி, நமக்கு இது இட்ஸ் அ கேம் ஆஃப் செஸ். அவர் என்ன காய் நவுத்துறாரு, நம்ம என்ன காய் பத்திரிகைகள் கேள்வி யாரும் போய் மந்திரம் போட்டு முழுங்கிட போகிறதில்ல. விஜய் அண்ணாவை கேள்வி கேட்பாங்க. அவரோட ஃப்ளோ எவ்வளோ இருக்குது, ஃப்ளூயன்சி எப்படி இருக்குது, தமிழ் சொல்லாடல் எப்படி இருக்குது, டென்ஷன் ஆனால் எப்படி பேசுகிறாரு, இலக்கிய நடை மாறாமல் பாடுறாரா, இல்லை தமிழ் மகன் அழகிய தமிழ் மகன் போல் பேசிக்கிறாரா, அரசியலில் அண்ணான்றாரு, அண்ணாவோட அரசியல் எதுனா இறங்கியிருக்கா, பெரியாரை பின்னாடி வச்சுருக்கிறாரு, பெரியாரோட பகுத்தறிவு லைட்டாக ஊறி இருக்கா, எம்ஜிஆரோட அந்த தாராள குணம் இருக்கா, அதெல்லாம் பார்க்கணும்ல. அதாவது இந்த எந்திரன் படம் அந்த சிட்டி ரோபோ போகும்ல, அந்த சயின்டிஸ்ட் கூப்பிட்டு இல்லை, டெல் மீ அபவுட் யுவர் நியூரல் ஸ்கீம், டெல் மீ அபவுட் யுவர் மேக்கிங், டெல் மீ வாட் ஆர் யூ மேட் ஆஃப், கண்டென்ட் என்ன அப்படி, போல்ட்டு நட்டு லெட்டு எல்லாம் கேட்பார்ல. அது மாதிரி இவர் வெளில வரும்போது கேட்பாங்க, ஓகே, எவ்வளோ நேரம் உழைக்கிறீங்க, அடுத்த பிரச்சாரம் எங்கே போக போகிறீங்க. களமே கூடிய சீக்கிரத்தில் விஜய் எக்ஸ்போஸ் பண்ணும். வேறு வழி கிடையாது. ஓகே, வந்துட்டீங்க, புலிவாலை புஷ்டிங்க. நீங்கள் பத்திரிகையாளர் எவ்வளோ நாள் அவாய்டு பண்ணுவீங்க? நீங்களாக ப்ரெஸ் மீட் வச்சிட்டிங்கன்னா தப்பிச்சிங்க. இல்லைனா நான் சொல்கிற மாதிரி ரிட்டர்னிங் ஆஃபீஸர் அன்னைக்கு கண்டிப்பாக ஒரு 50 பத்திரிகையாளர் உங்களை சுற்றி ஜனநாயக முறையில் கேள்விகளை தயவு கூர்ந்து கேட்பார்கள். தாயுள்ளத்தோடு நீங்கள் பதில் சொல்ல வேண்டும். அப்படி பதில் சொன்னால் தமிழ் சமுதாயம் உங்களை சந்தோஷப்படும். இல்லை என்றால் தமிழ் சமுதாயம் உங்களை எடை போடும். அதனால் அவர் தோற்றுருவார் அப்படிலாம் கிடையாது. புரியுது. மேடையில் செட்டிங் போட்டு தன்னோட ஆதரவாளர்கள் வச்சு பேசுகிறது வேறு. ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன இந்த மக்கள் மன்றம்லாம் நடக்குது இல்லைங்களா, அதில் ஒரு பேச்சாளர் போய் பேசும்போது எதிர்த்தரப்பில் கூச்சல் போடுவாங்க. எவ்வளோ மைண்ட் செட்டு ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு தெரியுங்களா அது எதிர்வினைக்கு பேசுகிறதுக்கு. அப்போது எவ்வளோ பயிற்சி தேவைப்படுது ஒரு பேச்சாளருக்கோ ஒரு அரசியல்வாதிக்கோ. சும்மா 4 பஞ்ச டைலாகே பேசிட்டு எவ்வளோ நாள் தான் நீங்களே செல்லூர் ராஜு சொல்லிட்டார் வாயிலே வடை சொல்கிறாருப்பா அவர் அப்படின்ட்டு. அதெல்லாம் இப்போ வெளியில் வரும். எல்லாரும் பத்திரிகையாளர் கேட்பாங்க, யாருமே விட்டு வச்சது இல்லையா. பிரதமர் மோடியே பயந்து வர்றாரு. ஐஐடியில் யுவர் சப்போஸ் டு இன்ட்ராக்ட் வித் ப்ரெஸ், என்கேஜ் பண்ணலையே. அர்ஜென்ட்டுன்னு சொல்லி வேற ஒரு சந்து வழியாக போயிட்டார். பாரதத்தையே பிரம்மாண்டமாக ஆளக்கூடியவர். விஜய் சார் ஒண்டி எப்படி அந்த ஸ்டேஜ் அப்படி கடந்து போக முடியும். ஓகே. He will have his D-Day. He will have his day with the press, whether he is liking or not. Press is waiting. வழக்கமாக அவர் தானே சொல்லுவார். பத்திரிகையாளர்கள் அவங்களுக்கும் இருக்கும்ல, விஜய் அண்ணாவை பார்க்கணும், பழகணும், கேள்வி கேட்கணும், ஓகே, ஒரு 4 விஷயம் சொல்லணும். புரியுது. ஏன் விஜய் ரசிகர்கள் கொண்டு தான் விஜய் அண்ணா நேந்தி விட்டுருக்கான். பத்திரிகையாளர் நாங்களாம் ஃபேன்ஸாக இருக்கக்கூடாதா? எங்களுக்கும் ஆசை இருக்கும்ல, அவர்கிட்ட பழகணும், கேட்கணும், பார்க்கணும்னு. பார்ப்போம், பாக்கியமாக பார்ப்போம் நாங்கள் அந்த பத்திரிகையாளர் சந்திப்பேன். ஸோ இப்போ பொறுத்திருந்து பார்ப்போம் அந்த மொமெண்ட்டுக்காக. நேரத்திற்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.